Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகாடமியில் ஏதாவது ப்ளஸ் எடுக்கணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் தென் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைல் அகாடமியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட கிளாஸ் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது இல்லையா டெலிகிராமில். அங்கே தான் வந்து நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவாங்க. டெலிகிராமில் டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லியும் வந்து எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் அங்கே அப்லோட் ஆகிடும். நீங்கள் அதை எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். நிறைய சாரோட ப்ளஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. 5 to 7 PM நாளையோட ஒரு கோர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சாரோட கிளாஸ் மட்டும் கிடையாது, நிறைய எஜுகேட்டர்ஸ், டாப் எஜுகேட்டர்ஸ், இந்தியாவில் உள்ள டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே அங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கம்மா. ஃப்ரீ டெஸ்ட் வந்து அவைலபிள் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் எவ்ரி சண்டே அகாடமியில் காம்பட் நடக்குது 10 AM. இது வரைக்கும் வந்து நீங்கள் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு பேங்கிங் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறமா வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து போக போகிறாங்க. இப்போ இந்த வாரம் இங்கிலீஷ் அப்படின்னா அடுத்த வாரம் குவான்ஸ், ரீசனிங் அந்த மாதிரி போக போகுது. இந்த வாரம் அதாவது நாளை மறுநாள் வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஓகேங்களா, நிமிஷா பன்சல் மேம் எடுக்கிறாங்க. சாரோட மேமோட கிளாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஓகே, நம்ம இப்போது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா தேர்ட் டைம் லக்கி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே, தேர்ட் டைம் லக்கி அப்படின்னா என்ன? ஆக்சுவலி அது ஒரு ஃப்ரேஸ் used to express the hope that after twice falling to accomplish something one may succeed in the third attempt. என்ன அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்னா, ஆல்ரெடி 2 வாட்டி வந்து நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் நம்ம வந்து ஃபால் ஆகிருப்போம், இல்லை ஃபெயில் ஆகிருப்போம் இல்லையா, தோற்று போயிருப்போம். ஒரு இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே 2 டைம் வந்து இந்த கோவிட் வந்ததுனால 2 வேவ் வந்ததுனால இந்தியாவோட எக்கனாமி என்னாச்சு, ரொம்ப ஃபால் ஆச்சு இல்லையா, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இப்போ 3வது டைமும் தேர்ட் வேவ் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகலாம், இந்தியாவோட எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குது. அதுதான் வந்து இது மீன் பண்ணுது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அட்டென்ஷன் அப்படின்னா என்னது? அப்சர்வேஷன், கண்டம்ப்ளேஷன், கன்சிடரேஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஒரு கவனமாக ஒரு விஷயத்த பண்ணணும், கவனிப்பு இருக்கணும், நமக்கு மைண்டில் வந்து அது எப்போவுமே நம்ம நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு அட்டென்ஷன் இருக்கணும். இப்போ வந்து கோவிட் கேஸ் வந்து ஒமிக்ரான் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை அசால்ட்டாக விடாமல் ஈவன் எக்கனாமி லெவலாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் லாக்டவுன் போகிறதா இருக்கட்டும், ஃபுல் லாக்டவுன் போட்டால் நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப பாதிக்குமா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வந்து ஒரு மூவ்மெண்ட் எடுக்கணும், ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா. அதுதான் வந்து அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து உத்து கவனிக்கிறது, நம்ம கருத்தில் வந்து அது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பம்பி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்கன்சிஸ்டன்ட் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. ஃப்ளக்டுவேட்டிங் இல்லைனா இன்கன்சிஸ்டன்ட் சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆஃப் அ ஜேர்னி ஆர் அதர் மூவ்மெண்ட் இன்வால்விங் சடன் ஜோல்ஸ் அண்ட் ஜெக்ஸ். என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு ஜேர்னிலையோ ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ திடீர்னு வந்து அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஏற்ற இறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது அது ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏதாவது மிஷின் ஃபால்ட் அப்படின்னா ஃப்ளைட் வந்து மேலே டேக் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகும், ஜோல்ட் ஆகும் இல்லையா, மேலே ஒரு மாதிரி நடுங்கும் இல்லையா, நடுக்கம் இருக்கும், மேலே ஏறி இறங்கும், அந்த மாதிரி விஷயம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது அது ஈவனாக இல்லாமல் அன்ஈவனாக இருக்கிறது. ஓகேங்களா. அதுதான் வந்து பம்பி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குது, அப்பில் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது, அப்படியே சடனாக வந்து டிக்ரீஸ் ஆகுது. இன்னமும் வந்து நம்ம 2 வேவ் வந்து தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எக்கனாமி வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. ஓகேங்களா. அது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு அமீட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு வேர்டு தான் இல்லையா. என்னன்னா, இந்த மிடில் ஆஃப், அமாங், பிட்வீன். என்ன அப்படின்னா நடுப்பகுதியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இயரோட இப்போ 2022 நடுப்பகுதி அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த மிடில் பொசிஷனை வந்து இண்டிகேட் பண்ணுறது, அது ஒரு ப்ரிப்போசிஷன்.
நெக்ஸ்ட்டு போஸ்ட் அப்படிங்கிறது என்னது? ஆஃப்டர் அண்ட் டைம் ஆர் ஆர்டர். என்ன அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்னது? கோவிடில் அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஆர்டர்லேயோ இல்லை அந்த நேரத்துலேயோ வந்து அடுத்த லைனில் இருக்கிறது அது மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுலேயே வந்து ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் இருக்குது. போஸ்ட்பெய்ட் அப்படின்னா என்னது? நம்ம ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான பில் நம்ம பே பண்ணுறது. ஸோ அது என்னவோ அதை நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த விளைவுகள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெலிகேட்லி அப்படிங்கிறது என்னது? இன் ஏ ஹைலி சென்சிட்டிவ் ஆர் தாட்ஃபுல் வே, டாக்ட்ஃபுல்லி. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு விஷயத்த நம்ம செய்கிறது. ஓகேங்களா? டாக்ட்ஃபுல் அப்படின்னா தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இல்லாமல் ரொம்ப சாமர்த்தியமான விஷயம்ல நல்லா யோசித்து ஒரு இதை செய்யலாமா வேணாமா, இதை செஞ்சால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி நல்லா யோசித்து பண்ணுறது தான் வந்து டெலிகேட்லி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு டெலிகேட்டடாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது. தட்ஸ் அ சென்சிட்டிவ் இஷ்யூ தட் ஹேஸ் டு பி அப்ரோச் டெலிகேட்லி. என்ன அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை, அதை வந்து ரொம்ப நுட்பமாக தான் நம்ம அணுகணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அதை டீல் பண்ணணும், எடுத்தவங்க ஒருத்தன் முடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட்டு பொயிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்குது, அட் ஈஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஹேவிங் அ கம்போஸ் அண்ட் செல்ஃப் அஷ்யூர்ட் மேனர். என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையான ஒரு முறையில் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி தான் நம்மளுடைய கண்ட்ரோலை வந்து இழந்துடக்கூடாது. ஈவன் அது ஏதாவது டிஃபிகல்ட் மேனராக இருக்கலாம், இல்லை ஏதாவது மோசமான ஒரு சுச்சுவேஷன் எந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து என்ன ஆகிடக்கூடாது, அவங்களுடைய அந்த நிதானத்தை வந்து இழந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது அந்த செல்ஃப் கண்ட்ரோலோடு அவங்க இருக்கிறது. அதுதான் வந்து பொயிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறாங்க? நாட் எவ்ரிடே யூ சார் தட் பொயிஸ்ட் கண்டெம்ப்டன்ட் கிட்ஸ் டிஸ்ட்ரெஸ்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டெம்ப்டன்ட் கிட்ஸ் இருக்காங்களா, என்னன்னா நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து எப்போவுமே துயரத்தில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் பொயிஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், கம்போஸ்ட் அப்படிங்கிறது என்னது? இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? ஹேவிங் எ கம்போஸ்ட் அண்ட் செல்ஃப் அஷ்யூர்ட் மேனர். அப்போது கம்போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு மீனிங் தெரியணும். ஹேவிங் ஆன்ஸ் ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் கண்ட்ரோல். அதாவது உதவ சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து நிதானமாக இருக்கிறது, அதுதான் வந்து கம்போஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்மளுடைய கோவத்தையோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸையோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது. எ வெரி டேலண்டட் அண்ட் கம்போஸ்ட் யங்கர் பிளேயர். ஓகேங்களா? அவங்க வந்து ரொம்ப டேலண்ட் பர்சன், கம்போஸ்ட் யங்கர் பிளேயர்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த டர்ன் ஆஃப் த இயர் அப்படின்னா என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் 1 year அண்ட் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட். என்னன்னா ஒரு வருஷம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போது 2021 எண்டு, அதாவது டிசம்பர் பாதிக்கு மேலே 2022 ஃபஸ்ட்டு ஜனவரி, கிட்டத்தட்ட டிசம்பர் எண்ட்லேயும் ஜனவரி ஃபஸ்ட்லேயும் தான் வந்து என்னாச்சு, இந்த கோவிட் கேசஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது இல்லையா? ஸோ அப்போது அது 2 இயரையுமே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தோட எண்டு இன்னொரு வருஷத்தோட பிகினிங் ஸ்டேஜ், அதை தான் த டர்ன் ஆஃப் த இயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சக்ஸசிவ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கன்சிக்யூட்டிவ், ஃபாலோயிங், கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து இப்போ ஈவனிங் வந்து குவான்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட், அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்குறோம் இல்லையா? அதுதான் சக்ஸசிவ் அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக லைனில் நான் ஆர்டரில் இருக்கிறது, இதுக்கு அடுத்து இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அண்டர் த ஷேடோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். என்னன்னா இன் டேஞ்சர் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு டேஞ்சர், ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அண்டர் த ஷேடோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவிடோட 3rd wave வந்து இப்போ வந்துருச்சு, கேசஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு, நிறைய நம்ம டே பை டே பார்க்குறோம். லாக்டவுன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் போன டைம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, சண்டே லாக்டவுன் போட்டாங்க, சடனாக அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட ரொம்ப அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப அடி வாங்கினுச்சு இந்தியாவோட எக்கனாமி. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதே ஸ்டேஜில் தான் நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து இருக்குது. திரும்பவும் கேசஸ் ரைஸ் ஆகுது, டேஞ்சர் சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேப்சர் அப்படிங்கிறது என்னது, ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லைனா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லைனா எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதாவது ரெக்கார்ட் அக்யூரேட்லி இன் வேர்ட்ஸ் ஆர் பிக்சர். என்ன அப்படின்னா
ஒரு வேர்ட்லேயோ இல்லை ஏதோ பிக்சர்லேயோ வந்து நம்மளுடைய கரெக்டான நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான். ஷீ டிட் அ சீரியஸ் ஆஃப் ஸ்கெச்சஸ் ட்ரைங் டு கேப்சர் ஆல் ஹிஸ் மூட்ஸ். என்ன அப்படின்னா அவனுடைய எல்லா மனநிலையும் என்ன பண்ணாங்க, அவங்க ஓவியம் மூலயமா மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபியூச்சர் அப்பியரன்ஸ் அவுட்லுக் வியூன்னு சொல்லலாம். அதாவது ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைவா, ஒரு அம்சம்னு சொல்லுவோம் இல்லையா. அம்சம்னா என்ன, ஃபியூச்சர்ஸ். இப்போது நீங்கள் வந்து இந்த பிராண்டடில் வந்து ஏதாவது ஒரு பைக்கோ இல்லை சம்திங் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அதை மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இதில் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு அடிஷ்னலாக நிறையா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் அந்த மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு பிக்சர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ சிச்சுவேஷன் இன் விச் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆர் ஃபவுண்ட். அதில் வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷனும் இருக்குது, பாசிட்டிவ் சுச்சுவேஷனும் இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து மிக்ஸ்டு பிக்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட், ரெலண்ட்லெஸ், பர்பச்சுவல். அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த வேர்டு பார்த்துருக்கோம் இல்லையா. என்ன அப்படின்னா, ஒரு கண்டினியூவாக ஒரு விஷயத்த பண்ணுறது, எதுக்காகவும் வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஸ்டேபிளான வேலை வந்து போயிட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, எ சிச்சுவேஷன் வேர் த ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட். அதாவது ப்ராப்ளம் வந்து உருவாகிறதுக்கான அந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து நமக்கான ப்ரெஷர் பாயிண்ட்டு. இங்கே வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்க போகுது, இல்லை வந்து நம்ம இங்கே லாக் ஆகிட்டோம், இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. சிக்கல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, டென்ட் அப்படிங்கிறது என்னது, டிமினிஷ், ரெடியூஸ், ஷ்ரிங்க். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, தேய்மானம் அடையிறது, அப்படியே ஒரு மாதிரி சொல்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, அதுதான் வந்து டென்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து கோவிட் லாக்டவுன் திரும்ப கேசஸ் ரைஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியாவோட எக்கனாமி என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியை நோக்கி போயிட்டுருக்கு அகைன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்போ தான் மீண்டு வந்துச்சு எக்கனாமி, திரும்ப என்ன பண்ணுது, அப்படியே அகைன் வந்து அப்படியே சரிவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எனி சர்வீஸ் ப்ரொவைடட் பை எ ரெசிடென்ட் இன் ஒன் கண்ட்ரி டு பீப்புள் ஆர் கம்பெனிஸ் ஃப்ரம் அனதர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் இல்லையா, இந்தியாவில் இருந்துட்டு மற்ற கண்ட்ரியில் உள்ள பீப்புளுக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் இல்லையா, அதுதான் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிறது. நான் இங்கே இருந்துக்கிட்டே அந்த இன்னொரு கண்ட்ரியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவையோ ஏதோ ஒரு சம்திங் ஹெல்ப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா, அதுதான் வந்து இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு ஆர்டர் புக் அப்படின்னா, when you talk about the state of company's order book or order books, you are talking about how many orders for their goods the company has. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு நிறுவனத்தோட ஆர்டர் புக் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியில் உள்ள சக்ஸஸ்ஃபுல் ஆர்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க இது வரைக்கும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க, அதுக்கெலாம் வந்து தனியாக ஒரு நோட் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. நோட்டோ சம்திங் ஏதோ ஒரு சிஸ்டம்லையோ ஏதோ சம்திங் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் இவ்வளோ முடிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து கம்பெனியோட க்ரோத் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஆர்டர் புக் அப்படிங்கிறது. ஓகேங்களா, த கம்பெனிஸ் ஆர்டர் புக் ஸ்டூட் அட் 5.5 மில்லியன் யூரோப்பியன் டாலர். என்னென்னா அதான் அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை ஆர்டர் வந்து பண்ணியிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை பற்றி பேசுகிறது, இல்லை அதை பற்றின ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ஆர்டர் புக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரீச் பண்ணுறது, நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது, அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது, இதுதான் வந்து ஹிட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு trade deficit is nothing but the amount by which the cost of countries import exceed the value of its export. என்ன அப்படின்னா ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது வர்த்தக பற்றாக்குறைன்னு சொல்லுவோமா. ஓகேங்களா, டெஃபிசிட் அப்படின்னாலே பற்றாக்குறை தான், நமக்கு வந்து நீடு இருக்குது, போதுமானதாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டெஃபிசிட் அப்படிங்கிறது. இங்கே ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது
இம்போர்ட் பண்ணுறதுனா என்ன, மற்ற கண்ட்ரிலேருந்து நம்மக்கிட்ட இல்லாத ஒரு ப்ராடக்டை நம்ம கண்ட்ரிக்கு வாங்குறது இல்லையா. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா என்ன, நம்மக்கிட்ட எக்ஸஸாக இருக்க ஒரு ப்ராடக்டை இன்னொரு கம்பெனிக்கு சேல் பண்ணுறது. அப்போது எப்போவுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து ஹையாக இருக்கும் போது தான் நம்மளோட எக்கனாமி என்னாகும், ஹையாக இருக்கும் இல்லையா. எக்கனாமியோட லெவலாக இருக்கட்டும் அது வந்து பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணுறதை வந்து 100 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதாவது வெளியிலேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம். ஆனால் நம்மளோட ப்ராடக்ட் நம்ம 80 ரூபாய்க்கு தான் விற்கிறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுங்க, 20 ரூபா வந்து பற்றாக்குறை வருது இல்லையா. ஸோ அது மாதிரி நம்மளோட ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து நமக்கு கம்மியான அமௌண்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மற்ற கண்ட்ரியில் அதை விட அதிகமான அமௌண்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுது இல்லையா. அதுதான் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலிவேட்டட் அப்படிங்கிறது என்னது, ரைஸ் ஆகிறது, அப்லிஃப்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயர்ந்த முன்னாடி இருந்த லெவலை விட இப்போ வந்து அது ஹை லெவலுக்கு போயிடுச்சு, அதிகமாகிடுச்சு, உயர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து எலிவேட்டட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு டேட் அப்படிங்கிறது என்னது, டு ஸ்மால் எக்ஸ்டென்ட் இல்லைனா சம்வாட், அதாவது ஓரளவு இல்லை ஒரு சிறிய அளவு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ வந்து சம்திங் ஏதோ ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து சம்மன் ஆஸ்கிங் யூ என்ன அப்படின்னா ஹவ் இஸ் ஹெல்த் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபீல் பெட்டர் அட் டேட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நான் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து டேட் அப்படிங்கிறது, அந்த ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு 8 கோர் செக்டர்னால் என்னென்னா, இது வந்து நம்ம இந்தியாவுடைய மேஜரான 8 செக்டர்ஸ். இதில் தான் வந்து இந்தியாவோட எக்கனாமியே வந்து அடங்கியிருக்கு ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னா இந்த 8 செக்டரில் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ தான் இந்தியாவோட எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும். என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீலு, ரெஃபினரி ப்ராடக்ட்ஸு, க்ரூட் ஆயில்ஸு, கோல், சிமெண்ட்டு, நேச்சுரல் கேஸ் அண்ட் ஃபர்டிலைசர் இல்லையா. ஸோ இந்த 8 விஷயந்தான் வந்து இந்தியாவுடைய மூலதனம்னு சொல்லுவோம் இல்லையா. இது 8 இல்லைனா இந்தியன் எக்கனாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதான் 8 கோர் செக்டார். இதுலேருந்து வர அமௌண்ட் தான் இந்தியாவுக்கு ரொம்ப அதிகமாக பெனிஃபிட் தரக்கூடிய விஷயம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி அப்படின்னா என்னது, ஆஃப் அ வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி அமௌண்ட் ஆர் சைஸ், ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம். ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தி பாண்டு, ஹெல்த்தி அக்ரிமெண்ட், அப்படின்னா ஓகே 2 பேருக்கும் பாதகமே இல்லாமல் திருப்தியாக முடிஞ்சிச்சு, யாருக்குமே இதில் வந்து எந்த கஷ்டமும் இல்லை, 2 பேருக்குமே ஓகேவா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து ஹெல்த்தி அப்படிங்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அல்பைட் அப்படிங்கிறது ஒரு கன்ஜெக்ஷன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல்தோ, ஈவன் இஃப் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா இருந்தாலும், இருப்பினும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. தோ, அல்தோ இது எல்லாமே என்னது, இருந்தாலும் அப்படிங்கிற மீனிங் தான் இல்லையா. ஸோ அதே தான் இதுவும் அல்பைட் அப்படிங்கிறதும் ஓகேங்களா. அல்பைட் அப்படிங்கிறதும் ஒரு கன்ஜெக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு செஸ் அப்படிங்கிறது என்னது, லெவி டிராஃபிக் அசஸ்மெண்ட். செஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து டேக்ஸ். நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, டேக்ஸ் வந்து இப்போ இம்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுதான் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் ஒரு நோக்கத்துக்காக நமக்கு வந்து இப்போ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் வரிங்கிற ஒரு விஷயமே வந்து கொண்டு வராங்க இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும், அதுக்காக அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த வரி திட்டத்தை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டச் அப்படின்னாலும் ஹிட் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். ஆல்ரெடி நம்ம ஹிட்னு ஒரு வேர்ட் பார்த்தோம். ஹிட்னா என்ன சொன்னேன், நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுறது, ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ணுறது. அதே தான் டச்சும், ஒரு விஷயத்தை ரீச் பண்ணுறது, அரைவ் பண்ணுறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கஸ்டம் டியூட்டி இஸ் டேக்ஸ் இம்போஸ்ட் ஆர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். என்ன அப்படின்னா சுங்க வரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கஸ்டம் டியூட்டி. சுங்க வரினா என்ன மேம் அப்படின்னா, நம்ம இறக்குமதி இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அது வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் அப்படின்னா, என்னோடய ப்ராடக்டை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் இல்லையா. இப்போ ஒரு கார் கம்பெனியே என்கிட்ட இருக்குது அப்படின்னா, என்கிட்ட ஒரு கார் கம்பெனி இருக்குது, என்னோடய காரை வந்து நான் என்ன பண்ணுவேன், மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த காருக்கு நான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் ஓகேவா. அதே மாதிரி என்னோடய கார் கம்பெனிக்கு ஏதோ ஒரு பார்ட்ஸோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு டிவைஸோ ஏதோ சம்திங் வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கண்ட்ரிலேருந்து நான் என்னோடய கம்பெனிக்கு இம்போர்ட் பண்ணுறேன், அங்கேருந்து நான் வாங்குறேன் அப்படின்னா நான் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கஸ்டம் டியூட்டிங்கிறது ரெண்டு இதாகுதா. நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டணும், நான் இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அதுதான் வந்து கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு டிப் அப்படிங்கிறது என்னென்னா டிக்ரீஸ் ஆகுறது, டிக்ளைன் ஆகுறது, டிவெண்டல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அதுதான் வந்து டிப் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டிசஸ் பிஎம்ஐ அப்படின்னா என்னென்னா இஸ் அ மந்த்லி பிஸ்னஸ் சர்வே டேட்டா ப்ரொவைடட் பை IHS மார்க்கெட். த மந்த்லி டேட்டா டெரிவ்ட் ஃப்ரம் சர்வே ஆஃப் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அட் ப்ரைவேட் செக்டர். என்னன்னா இது ஒன்றும் இல்லை, மந்த்லி ஒரு சர்வே எடுப்பாங்க. இப்போ வந்து பிஸ்னஸில் வந்து யாருக்கு வந்து லாஸ் இல்லாமல் போகுது, எந்த செக்டர் வந்து லாஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் வந்து முதன்மையானவங்க, நல்ல வந்து டேலண்டான பர்சன்ஸ் ஒரு ஃபீல்டில், அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணி அவங்கள வச்சு வந்து டேட்டா வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டிசஸ் அப்படிங்கிறது. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகே இப்போ வந்து எக்கனாமி வந்து டவுன் ஆகலை, க்ரோத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் செக் பண்ணி அவங்க தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் இந்த IHS மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும் இல்லையா, அதை இங்கே பாருங்கள். இட்ஸ் அ குளோபல் லீடர் இன் இன்ஃபர்மேஷன் அனலிட்டிக்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஃபார் த மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் தட் டெரைவ்ட் எக்கனாமிக் வேர்ல்டு. என்ன அப்படின்னா உலக அளவில் உள்ள பொருளாதாரம் ப்ளஸ் வந்து அது ரிலேட்டடான அந்த ஃபீல்டு, அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த மார்க்கெட்லாம் வந்து இவங்க சர்வே பண்ணி யார் வந்து இதில் முன்னாடி இருக்காங்க, யார் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன், அந்த மாதிரி வந்து கொடுக்குறதா இவங்களோட வேலை. லைக் வந்து இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இருக்கு இல்லையா, உலக சுகாதார அமைப்பு, அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா கண்ட்ரியோடைய மெடிக்கல் விஷயத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி இந்த கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் நீடு, இந்த வேக்சின் வந்து ஒர்க் ஆகாது, இங்கே வந்து இன்னும் மக்கள் வந்து சேஃபான பொசிஷனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா மெடிக்கல் ரிலேட்டடான எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மொத்த வேர்ல்டுக்குமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்குறது இல்லையா. அதே மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடாக உள்ள இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மார்க்கெட் ரிலேட்டடாக எக்கனாமிக் இதில் இருக்கிறது, அதுக்கான ப்ராப்ளமேட்டிக்கை வந்து சொல்கிறது தான் வந்து இந்த IHS மார்க்கெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரவுபஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மாட்ரேட்டை நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மாட்ரேட்டாக இருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னது, த டிமாண்ட் அண்ட் சப்ளை சைட் ப்ரெஷர் தட் கேன் காஸ் எ ரைஸ் இன் தி ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். அதாவது நமக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்படும் இல்லையா, இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறது நம்ம வாங்கியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும். பட் ஆனால் திடீர்னு சடனாக வந்து அதில் ஒரு அமௌண்ட் வந்து காஸ்ட் டிமாண்ட் எங்கே ஏற்படுதோ அங்கே என்ன ஆகும், ப்ரைஸ் ஹைக் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் என்னாச்சு, ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இல்லையா. ஸோ அது வந்து அதோட விளைச்சல் வந்து கம்மியாகும் போது அது டிமாண்ட் ஆச்சு, மக்களுக்கு அதோட தேவை அதிகமாச்சு, ஆனால் அது கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஸ்டாக் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ப்ரைஸை வந்து ஹைக் பண்ணாங்க இல்லையா. 150 கிட்டத்தட்ட பர் கேஜி வந்து 150 அந்த ரேஞ்சு கூட விற்க ஆரம்பிச்சுது வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷர் தான் வந்து காஸ்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெட்டேக் அப்படின்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, சரியான தலைவலி தலைவலி பிடிச்ச விஷயம்ப்பா இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து என்னென்னா ப்ராப்ளமெட்டிக் ஒன்று, இஷ்யூ ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, எனக்கு இதில் ஏதாவது சான்ஸ் இருக்கா, இல்லை இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு அப் அண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இன்வெர்ட் இல்லைனா ரிவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படியே தலைகீழாக மாறுறது, சுச்சுவேஷனே வந்து தலைகீழாக மாறுறது, அதுதான் வந்து அப் அண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரேஸ் ஃபார் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரிப்பேர் ஒன் செல்ஃப் ஃபார் சம்திங் டிஃபிகல்ட் ஆர் அன்பிளசன்ட். என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யவோ, இல்லை நம்ம ஓகே கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கூடியது. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இப்போது லாக்டவுன் போட்டால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகும் நமக்கே தெரியும். பட் இருந்தாலும் என்ன ஆகுது, கோவிட் கேசஸ் வந்து ஹைக் ஆகுறதுனால வேறு வழியே இல்லாமல் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தான் ஆகணும், ரெடியாகி தான் ஆகணும். லாக்டவுன் போட்டால் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எக்கனாமிக்கலிலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெடி ஆகிறது. நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து யூஎஸோட சென்ட்ரல் பேங்க்கை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா. ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கோட வேலை என்ன, அந்த கண்ட்ரி ஃபினான்ஷியலி அஃபெக்ட் ஆகிருக்கும்போது லோன் இந்த மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, அதெல்லாம் தானே பண்ணும்.
ஸோ அதுதான் வந்து யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நார்த் பிளாக் இஸ் நத்திங் பட் ப்ரைமர்லி ஹவுஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் ஹோம் மினிஸ்டர். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு உள்ள இருந்து கண்ட்ரியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல்டு அப்படின்னா அது வந்து என்னது, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ஹோம் மினிஸ்ட்ரியும் தான் பார்ப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு தான் வந்து அந்த கண்ட்ரியோட, அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில் வீட்டுக்கு உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் யார் பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து என்னது நார்த் பிளாக், ஓகேங்களா. அதுவே வீட்டுக்கு வெளியில் உள்ள பிரச்சனைலாம் யார் பார்ப்பா, அப்பா பார்ப்பாங்க. அது வந்து அப்பா, அது என்னது சவுத் பிளாக். அப்போது ஒரு கண்ட்ரிக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கக்கூடியவங்கள அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸையும் ஹோம் மினிஸ்ட்ரி நம்ம என்ன பண்ணுறோம், நார்த் பிளாக்னு சொல்கிறோம். கண்ட்ரியோட அவுட் சைடில் நடக்கக்கூடிய பிரச்சனை பார்க்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறோம், சவுத் பிளாக்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேம்ப் அப் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃப்ரேசல் வெர்பு ஆஃப் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன். அதாவது என்னென்னா ஹைக் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுறது, ஓகேங்களா. அதுதான் வந்து ரேம்ப் அப் அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கெட் சம்திங் ஆஃப் த கிரவுண்ட் அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பிகின் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து கெட் சம்திங் ஆஃப் த கிரவுண்ட் அப்படிங்கிறது. Loom large is nothing but about to happen to become or seem more important and often cause worry. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, அது வந்து நமக்கு வந்து ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து கொடுக்க போகுது, ஒரு ஒரியை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் இப்போ வந்து பூஸ்டர் டோஸ் வந்துருச்சு, வேக்சின் வந்துருச்சு, லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் ஆகுறாங்க. இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது பெருசாக வந்து இது பெருசாக வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் இல்லையா. நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம் ஹோல்ட் பண்ணாங்கன்னா ஏஜ் பார் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கே தெரியுது ஏதோ ஒரு மோசமாக ஒரு சுச்சுவேஷன் வந்து நடக்க போகுது. அதனால் என்ன பண்ணுறோம், அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஓகே அது நடக்க போகுது, நம்ம அதுக்கு ரெடி ஆகிறோம் இல்லையா. அதுதான் ஓகேங்களா. டாப்ஸி டர்வி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஸார்டர், டிஸ்டர்ப்டிவ். என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஒழுங்காக இல்லை, சீராக இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் சீர்குலை, இந்த ஒழுங்கற்ற ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் வந்து டாப்ஸி டர்வி அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கான எடிட்டோரியல் வேர்ட்ஸ் வந்து இவ்வளோதாம்மா. உங்களுக்கு இதில் நிறைய ரிமைனிங் வேர்ட்ஸும் வந்து நான் பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். செஷனை பார்த்துட்டு பிடிஎஃப் மறக்காமல் ரீட் பண்ணுங்கள். பிடிஎஃப் எனக்கு எங்கே மேம் கிடைக்கும் அப்படின்னா டெலகிராமில் டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் அங்கே அப்லோட் ஆகும். டெலகிராமில் போய் என்னால் தேட முடியல மேம் அப்படின்னா நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு எல்லா லிங்க்ஸுமே இருக்கும், ஓகேங்களா. நரேசரோட அன்அகாடமி ப்ரொஃபைல் லிங்க்ஸும் இருக்குது, ப்ளஸ் எடுக்கிறதுக்கான லிங்க்ஸும் இருக்குது, டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கெல்லாம் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணிடும், அந்த பேஜுக்கே அது கொண்டு போய்டும். நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.